உலகத்தில் உள்ள அத்தனை தமிழருக்கும் இனிய வணக்கங்கள். மயக்கம் என்ன திரைப்படம், அதோட விமர்சனம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செல்வராமன் இயக்கிய படம், ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிற படம், கோலா பாஸ்கர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, ராம்ஜி கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் தனுஷ் ரிச்சார்லாம் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. செல்வராமன் டைரக்ஷன், படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு, பாடல்கள் ஹிட்டு. அதுவும் போக செல்வராமன் படம் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். இந்த தடவை சர்ப்ரைஸுங்களை உடங்க இது ஒரு உணர்ச்சி பிளம்பு இந்த படம் அப்படிங்கிறது. அந்த ரோலர் கோஸ்டரில் போய் நீங்கள் போய் சீட் பெல்ட்டை போட்டு உக்காந்துட்டீங்கன்னா உங்களை அந்த படம் சிரிக்க வைக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சோகப்பட வைக்கும், அழுக வைக்கும், மனசை போட்டு பிசையும், ரொம்ப பல்ல கடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுக வைக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணும். இது எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒன்றா நீங்கள் கல்லாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். இது ரெண்டு தான், மற்ற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதே மாதிரி யாராவது பார்த்துட்டு வந்துட்டு இந்த படித்த அதிமேதாவிகள் எவனாவது பார்த்துட்டு வந்துட்டு அதிமேதாவின்னு நினச்சிக்கிறவன் பார்த்துட்டு வந்துட்டு இது நான் அந்த ஹாலிவுட் படத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான்னா கட்டை எடுத்து போடுங்க. ஏன்னா இது ஒரு 100% அக்மார்க் தமிழ் படம். இது ஹாலிவுட்டை சேலஞ்ச் பண்ணுற படம். இது மாதிரிலாம் ஹாலிவுட் கதை எடுக்க முடியாது. இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு தான் வரும். அது தமிழனுக்கு தான் புரியும், அது வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் புரியாது. அதுதான் உண்மை. தனுஷ் ரிச்சா அப்படிங்கிறவங்க கார்த்தி யாமினி அப்படிங்கிற அந்த ரோலில் அவங்கள மாறிட்டாங்க. நீங்கள் தனுஷையோ யாமினி ரிச்சாவையோ எந்த கேரக்டரையுமே நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இவங்க ஒரு ஹீரோயின் இல்லை ஹீரோ அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. இது இந்த பயணத்தில் எல்லாரும் உள்ள மூழ்கிறவங்க. ஏன்னா அவங்க பேசுகிற வசனங்களில் சிலது நெஞ்சை கிழிக்கும், சிலது சீட்டை விட்டு எழுந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க உணர்ச்சி தாங்க முடியாது. அது சின்ன பசங்கள்லாம் கீழே உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ உணர்ச்சியை அவங்க வீட்டில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஹேண்டில் பண்ண முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்டென்ஸான படம். வல்கரிசம் அப்படிங்கிறது 0.01% கூட இல்லாத ஒரு படம். செல்வா அப்படிங்கிறவர் எவ்வளோ ஒரு தூய்மையான, ஒரு தெளிவான, ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அப்படிங்கிறது வெளிக்கொணர்ற ஒரு படம். பெண்மை அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, ஒரு ஆண்மகனை எப்படியெல்லாம் அதை பூஸ்ட் பண்ணுறோம். ஒரு தைரியமான பெண் அப்படிங்கிறவ தன்னுடைய பிடிப்பில் தளராமல் எப்படி கடைசி வரைக்கும் இருக்கிறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா மேலையும் உங்கள் பொண்டாட்டி மேலையும், ஏன் நீங்கள் அரைகுறையாக லவ் பண்ணுறீங்க பாரு, உங்கள் லவ்வர் அவங்க மேலே வச்சிருக்கிற மரியாதை உங்களுக்கு டபுள் மடங்கு கூடும். ஒரு சில இடங்களில் ஒரே ஒரு சீன் சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறேன். பின்னாடி மியூசிக்கே இருக்காது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப சமயோஜிதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கெல்லாம் மியூசிக் யாராவது ஒருத்தர் ஒரு இன்சென்சிபிள் ஆளை போட்டிருந்தா படத்துக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. ஜிவி பிரகாஷ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். அதனாட்டிக்கு எந்தெந்த காட்சிகளுக்கு மியூசிக் வேணும் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ராம்ஜி அவருடைய கேமரா அப்படிங்கிறது இன்னொரு கேரக்டர். அந்த படத்தில் இன்னொரு கேரக்டர். அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு மனிதனா தன் கண்கள் இருந்து இவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்க முடியும். அது ஒரு கேமராவை நமக்கு தெரியாது, கேமரா இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபரோட அக்மார்க் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ராம்ஜி. இது ராம்ஜி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் ஜிவி பிரகாஷ், அதே மாதிரி தான் செல்வராகவன், அதே மாதிரி தான் தனுஷ் ரிச்சா எல்லாருமே. தனுஷ் ரிச்சா அவங்களுடைய அந்த நடிப்பினால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அந்த டெடிக்கேட்டட் நடிப்பினால மற்ற கேரக்டர்லாம் பட்டு போயிருதுங்க. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாலும் அவங்க 2 பேர் அப்படிங்கிறவங்க அந்த எரிமனை குழம்பு மாதிரி சில ஃபீலிங்லாம் நமக்கே இப்படியும் உணர்ச்சிகள் இருக்குதா அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வச்சது. இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா தவறாக போய் பார்க்கணும். ஏதாவது ஒரு சண்டை இருந்தாலும் அந்த சண்டை தீந்துடும்.
இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா. அதே மாதிரி தமிழ் சினிமாவை அந்த சுத்தமான தெளிவான தமிழ் சினிமாவை எடுக்கக்கூடிய நம்ம செய்கிறது கரெக்டு தான். இந்த பண முதலீடுகளுக்கு இடையில வந்து மக்களுக்கு தூய்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மனிதர்களை வந்து இன்னும் ஊக்குவிக்கும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு அப்படிங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்கள் இந்த படம் பிச்சுக்கும். இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உலகமே சொல்லும். ட்விட்டரில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், எல்லா பக்கமும் வரும். நான் அது ஜேர்னியில் உட்காந்துருக்கிறப்போ என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் வந்து எனக்கு திடீர்னு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னென்னா, எனக்கே என் ஏரியாமே வந்து நான் பல்ல கடிச்சிட்டு அப்படி அழுகாச்சு வருது. ரொம்ப என்னாலே முடியல. ஏன்னா நான் இவ்வளோ மனசு நிறைஞ்சு நான் வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணது இல்லைங்க. நான் எனக்கு லைஃப்பில் ஒரு 28-29 வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஏற்றம் இறக்கம் வந்திருக்கு, பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்திருக்குது. பட் அப்போல்லாம் எனக்கு அந்த சந்தோஷம் இருந்தது இல்லை. பட் இந்த படத்தை பார்த்து அந்த மனசு நிறைஞ்சது அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் செல்வாக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் இந்த படம் ஒரு சாதாரண படம் அல்ல. இது வந்து ஒரு 2.5 மணி நேர கவிதை. நீங்கள் இப்படி தான் இதுக்கப்புறம் கட்டு வரும், அதுக்கப்புறம் ஜாயின் சீன் மாறும். சில சீன் மெதுவாக தான் இருக்கும். ஏன்னா அது மெதுவாக தான் இருக்கணும், புரியணும்னு புரியும். சும்மா கமர்ஷியல் மசாலாவே பார்த்துட்டு ஆணு வாயை பார்த்துட்டு எங்கள் தலைவர் பெருசுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அது சத்தியமாக புரியாது, எரிச்சல் வரும். அதுக்கு அது வந்து யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தமிழ் சினிமாவை மனதார நேசிக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும், ஏன் இந்தியனுக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் தப்பு இல்லை அப்படின்னா தப்பு இருக்குதுங்க. சிஜிஐ சில கிராஃபிக்ஸ்லாம் சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது சரியில்லை தான். சில காட்சிகள்லாம் வந்து கரெக்டாக மேபி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதையெல்லாம் மீதி என்னங்க மனசுக்குள்ளே என்ன உங்களை பண்ணுது அப்படிங்கிறது தானே நம்ம படம். அது உங்களை நல்லபடியாக பண்ணிச்சுனா தான் நல்ல படம், அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஏன் ஆஸ்கர் அவார்டு வாங்கின படத்தில் கூட நிறைய தப்பு இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே என்ன ஒரு படத்தில் எதிர்பார்த்துருவீங்க? ஸோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குதுங்க. என்ன மாதிரி பணத்துக்கு பின்னாடி ஓட விருப்பம் இல்லாமல் நாங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விமர்சனம் இதெல்லாம் வந்து விடாமல் செய்யணும். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் அதை செய்கிறேன். இது காசுக்காண்டி செய்கிறதோ இல்லை பெருமைக்காண்டி செய்கிறதோ கிடையாது. அது மாதிரி தான் ஒரு கேரக்டர் தனுஷ். அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டுங்க. இது எவ்வளோ பெரிய பூஸ்ட்டுன்னு அவங்களாம் இருந்தால் தான் தெரியும். அதுக்கு நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லலை. உங்கள் நிறைய பேர்த்துலேருந்து ஒதுக்கி நின்று வெறித்தனமாக பரவாயில்ல, காசு பரவாயில்ல, தூற்றல்கள் பரவாயில்ல, திட்டுகள் பரவாயில்ல, நம்ம பண்ணுறதை விடாமல் பண்ணுவோம், விமர்சனம் விடாமல் பண்ணுவோம். எவ்வளவோ அழுகைங்க, எத்தனையோ சோகம், எத்தனையோ நெஞ்சை கிழிச்சிட்டு போகிற அளவுக்குலாம் சோகம் இருந்திருக்குது லைஃப்பில். ஆனால் அதையெல்லாம் மீறி பண்ண வைக்கிது அப்படின்னா அது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம். அதே தான் செல்வாகிட்ட இருக்குது. செல்வா அப்படிங்கிறவர் எங்கள் ஜாதி. நாங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து யார் சொல்கிறேன்னா, நான் பண்ணுறது ரைட், நான் வந்து ஒரு படைப்பாளி, நான் வந்து இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளவன், நான் தனித்தன்மையான ஒரு ஆள், நான் நல்லவன், என் நெஞ்சத்தில் எனக்கு கோபம் வரும் ஆனால் நேர்மையான அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க டைப் படாது. குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படங்க. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு. நம்ம எந்த படத்தை பேசியும் விமர்சனம் பண்ணியும் வேஸ்ட்டு தான். இதுக்கு ஒர்த்து, அதாவது எந்த செலவு பண்ணிங்கனாலும் சரி அது வந்து ஒர்த்து அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5 இருந்துச்சுன்னா 5 கொடுப்பேன். கேட்பான் எப்படி 5 கொடுப்பேன், அது குறையுதுன்னு சொன்னீங்க அப்படின்னு. இல்லை 5 தான், அப்படி தான் கணக்கு. எங்கள் இதில் 1+1 3 தான். அங்காடி நாங்கள் 4 வந்து 5 ஆக்கிட்டோம்.
அப்படிதான் இந்த படம், அப்படிதான் நல்ல படம். இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறது இல்லை. போய் பாருங்க, பார்த்துட்டு நான் தப்புன்னு தான் திட்டுங்க. உங்கள் திட்டுக்களை வாங்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை தயவு செஞ்சு தெரிவிங்க. உங்கள் ஆதரவில் தான் நான் வாழ்கிறேன். நெஞ்சுக்குள்ளே இருந்து சொல்கிறேன், நான் சும்மா சொல்லலை. நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னைக்கும் ஆதரிங்க, என்னைக்கும் உங்கள் கருத்துக்களை பரிமாறுங்க. மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்துடன் சந்திக்கிறேன்.